இந்த நாளிலே நாம் கேட்டது போல திருச்சபையினுடைய பணி, த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எ சர்ச். நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, நீங்களுக்கும் தெரியும். கடலூரில் அடிக்கடி புயல் வெள்ளம் வருவதுண்டு. 2005 ஒரு நல்ல ஒரு புயல் வெள்ளம் கடலூரை தாக்கினது. எங்கோ போகிற புயல் அந்த கடலூர் பகுதியில் அது வந்துவிடும், உங்களுக்கு தெரிந்தது தான். 2015 டிசம்பர் மாதத்தில் ஒரு பெரிய புயல், அவருடைய சேதம் மிகவும் அதிகமாக இருந்தது. அங்கே பார்த்திங்கன்னா வீடுகள் இடிக்கப்பட்டுச்சு, வயல்வெளிகள் எல்லாம் அப்படியே மண்ணால் நிரம்பிருச்சு. சில மரணங்கள் கூட அது உண்டாச்சு. அந்த 2015 நான் அதுக்கப்புறம் 2016 ஒரு 6 மாதம் கழித்து நான் பிரயாணம் பண்ணினேன். அதன் வழியாக ட்ரெயினில் ஒரு 6-7 மாதங்கள் கழித்தும் கூட அந்த புயல் வெள்ளத்தினால் ஏற்பட்ட சேதங்கள் சரி செய்யப்படலை. அவ்வளவு ரிப்பேர் பார்க்க முடியாத அளவு சேதம். அது ஆண்டுகள் ஆயிற்று அதை சரி பண்ணுவதற்கு. அதே போல் எல்லாத்திலையும் 2004 டிசம்பர் 26 சுனாமி, நிறைய குடும்பங்கள் சிதறிக்கப்பட்டுச்சு, நிறைய மரணம், நிறைய இடங்களில் சேதம், நிறைய பேர் அந்த மீனவர்கள் அவங்களுடைய போட்டு வலைகள் இழந்தாங்க. இப்படி இந்த 2015 நான் அந்த வழியாகி போனேன் என்று சொன்னேன் அல்லவா, அவனுடைய சேதத்தை மக்களால் சரி செய்ய முடியாத அளவு ஒரு சேதம். இவைகள் ஒருவேளை நேச்சுரல் கலாமிட்டிஸ், இல்லாவிட்டால் நேச்சுரல் டொராண்டோ என்று சொல்லலாம், ஒரு புயல். ஆனால் தெர் இஸ் சம் கால்டு ஸ்பிரிச்சுவல் டொராண்டோ, ஆவிக்குரிய புயல் என்று சொல்லி ஒன்று உள்ளது. எப்பொழுது ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாமல் உடன்படிக்கை மீறினார்களோ பெரிய புயல் இந்த பூமியில் அடித்தது. அதனுடைய சேதத்தை சரி பண்ணுறவருக்கு இன்றைய வரைக்கும் நாம் முயன்று கொண்டிருக்கிறோம். மனிதனுடைய ஜென்ம சுபாவங்கள் மாறி போயிற்று, பூமி நமக்கு எதிராய் மாறிற்று, பிசாசு என்பவன் நம்மை அழிக்கும்படியாக எழும்பி வந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்விதமாய் ஒரு இயற்கை சீற்றம் சரி செய்யப்படுவதற்கு ஆண்டுகள் ஆவது போல இந்த பூமியிலே மனித பாவத்தினால் உண்டான அந்த வெள்ளம் புயல் சரியாக்கப்படுவதற்கு தேவன் பயன்படுத்துகிற ஒரே ஆயுதம் திருச்சபை. சர்ச் இஸ் த ஒன்லி இன்ஸ்ட்ருமெண்ட் காட் வாண்டட் டு யூஸ் இட் டு ரீவைட்டலைஸ், இல்லாவிட்டால் ஒரு புதிதான ஒரு மாற்றத்தை பூமியில் உண்டாக்க தேவன் நம்பி இருக்கிற ஒரு ஸ்தாபனம், ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எது என்று சொன்னால் திருச்சபை. தேவன் திருச்சபையை ஒரு மெயின் கருவியாக இந்த பூமியிலே ஆவிக்குரிய மாற்றத்தை கொண்டு வர பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் நிறைய பேருக்கு திருச்சபை பார்த்திங்கன்னா ஒரு பொழுதுபோக்காய் மாறிவிடுகிறது. இந்த வழியில் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் கேட்டு ஏறுவாங்க, லிஃப்ட் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை, போகும்போது ஐயா அப்படி லிஃப்ட் கேட்பாங்க, அவங்க ஏறிக்குவாங்க, அவங்க இடம் வந்தோன்னா இறங்கி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க யாரோ நம்ம யாரோ. நிறைய பேர் சபைகளிலே அவ்விதம் வழிபாக்கிற போல் வந்து சில காலங்கள் இருந்து விட்டு சபையை விட்டு போய் விடுவது. ஆனால் சபையினுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். சபையை நீங்கள் அவ்விதமாய் பயன்படுத்தக்கூடாது. அடுத்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சபைகள் தேர் ஆர் சூடோ சர்ச்சஸ், சூடோ பாஸ்டர்ஸ், ஃபால்ஸ் சர்ச்சஸ், ஃபால்ஸ் பாஸ்டர்ஸ். ஏன் எப்படி சொல்லி சொன்னால் இன்றைக்கு திருச்சபையானது ஒரு கிளப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. நிறைய ஸ்டைல் உள்ளே வந்துருச்சு. சபை ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளேஸாக மாறி போனது. அடுத்து கலர் லைட்லாம் போட்டு டான்ஸு. தேவப்பிள்ளைகளை நீங்கள் நான் எச்சரிக்கையாக இருக்க முடியாது வேதம் சொல்லுகிறது. நம்மளை தான் உலகத்துக்குள்ளே போக சொன்னார், போங்க புறப்பட்டு செல்லுங்க, சீசர் ஆக்குங்க, ஞானஸ்தானம் கொடுங்க, போதிங்க என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு உலகம் சபைக்குள் வந்து விட்டது. நம்மிடத்தில் உலகத்தார் கற்றுக்கொள்ளணும், உலகத்திலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடாது. நாம் உலகத்தை மாற்றுகிற உப்பாக, அதை காக்கிற உப்பாக, வெளிச்சமாக இருக்கிறோம் தேவ பிள்ளைகளே. எனவே கர்த்தர் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். நீங்கள் யாரும் வழிக்கு போயிடாதீங்க, ஐயோ அதில் லைட் அப்படி இருக்குது, அப்படியெல்லாம் டான்ஸ்லாம் ஆடுறாங்க, நம்ம சபையில் இல்லைன்னு யோசித்துறாதீங்க. தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் தொடங்கி 1ஆம் நூற்றாண்டு திருச்சபை வரை பாருங்கள். அங்கே ஒழுங்கு இருந்தது, அங்கே பயபக்தி இருந்தது, மக்களுடைய அன்பு இருந்தது,
தேவன் அங்கே வாசம் செய்தார். அதுதான் திருச்சபை. சர்ச் இஸ் ஹெவன் ஆன் எர்த். திருச்சபை என்பது பூமியில் உள்ள பரலோகம். அதை நீங்கள் நானும் மறந்து போகக்கூடாது கர்த்தருடைய பிள்ளைகளே. காட்ஸ் எட்டர்னல் பர்பஸ் இஸ் வித் த சர்ச். தேவனுடைய நித்திய தீர்மானங்கள், முடிவுகள் திருச்சபையோடு வைத்திருக்கிறார். தேவனுடைய நித்திய நோக்கம் திருச்சபையில் உண்டு. வேதம் சொல்லு எல்லாம் கடந்து போகும், எல்லாம் அழிந்து போகும், ஆனால் அவருடைய சபையோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். என்று சொன்னால் இங்கே கண்ணை மூடுற நேரத்தில் நாம் பரலோகத்தில் தேவனை ஆராதிக்க போகிறோம். திருச்சபை தேவனால் இரத்த கரையம் செலுத்தி விலைக்கரையும் செலுத்தி வாங்கப்பட்ட ஒரு சபை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே இந்த சபையிலே தேவனுடைய நித்திய திட்டங்கள் உண்டு. அதை நீங்கள் நான் விசுவாசிப்போம். அடுத்து, சர்ச் இஸ் எ ஃபேமிலி. இட்ஸ் யுவர் ஃபேமிலி. திருச்சபை என்பது வழிபோக்கரை போல பயன்படுத்த அல்ல. இது என்னுடைய குடும்பம். குடும்பத்தை சண்டை வராமல் இருக்கா? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் இருக்கா? ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கா? இருக்குது. எப்படி குடும்பத்தில் நாம் ஒற்றுமையை வாழ்வது போல எல்லாவற்றையும் மறந்து நம்மை அழைத்த தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றும் பொழுது சபையின் மூலமாய் நீங்கள் நானும் ஆஸ்வதிக்கப்படுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் ஏலியன்ஸ், இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. அதான் ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள், ஆனால் சபையை நேசிங்க. லவ் யுவர் சர்ச், லவ் யுவர் சர்ச். உங்கள் சபையை நேசிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. நீங்கள் நேசிக்கும் பொழுது தான், நீங்கள் இதன் மீது அன்பு செலுத்தும் போது தான் சபையில் நன்மைகளை தேடுகிறவர்களாக இருப்பீங்க. ஏன் சபையை நேசிக்கணும்? ஒரு பொண்ணோ ஆணோ அவனுடைய நிச்சயதார்த்தம், அதுக்கப்புறம் அவங்களுடைய திருமணம், அப்புறம் வளக்காப்பு, அப்புறம் குழந்தையை பெற்றெடுத்து வந்தால் அந்த குழந்தையுடைய டெடிகேஷன், அப்புறம் ஞானஸ்தானம், அப்புறம் கன்ஃபர்மேஷன், மறுபடியும் நிச்சயதார்த்தம், அப்புறம் மரணம். ஒரு சபையானது ஒரு மனித வாழ்க்கையின் முழு சக்கரத்திற்குள்ளும் இணைந்து பிணைந்து இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. எனவே யூ நீட் டு லவ் யுவர் சர்ச். உங்கள் சபையை நேசிங்க. இங்கே இன்னொரு இடத்தை நோக்கி ஓடவே கூடாது. அந்த சபையிலே நிலைத்திருந்து அந்த சபையை கட்டுகிற பணியில் ஈடுபட தேவன் உங்களை இந்த நாளிலே அழைக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நிறைய பேர் சொல்லுவாங்க ஐ லவ் கிரைஸ்ட், ஆனால் பட் தே ஹேட் தேர் சர்ச். நிறைய பேருக்கு சபையை நான் நேசிக்கிறேன், சரி ஏசப்பாவை நேசிக்கிறேங்க, ஆனால் சபையையும் சபை போதகரையும் நேசிக்க முடியாதுங்க. அது மாய்மாலம். when you are able to love your Christ, love Jesus, you need to love the church also. ஏன்னா கிறிஸ்து சபையை நேசித்தாரே, நேசிக்கிறாரே, சபைக்காய் விலைக்கரையும் செலுத்தினாரே. இன்றைக்கு நிறைய மக்களால் ஏசப்பாவை நேசிக்க முடியுது, ஆனால் ஏசப்பா உண்டாக்கின சபையை நேசிக்க முடியலை. யூ ஹவ் டு செக் அவுட் யுவர் செல்ஃப். ஏன் சபையை என்னால் நேசிக்க முடியல? நீங்கள் யோசித்து பார்க்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏசப்பாவை நேசிக்கிறேன், சபையை நேசிக்கலன்னு சொல்லி அது மாய்மாலம். எனவே ஏசப்பாவை நேசிக்கிற ஒவ்வொருவரும் சபையை நேசிக்க கற்றுக்கொள்ளணும். அது சாத்தானின் வஞ்சகமான சூழ்ச்சி. நீங்கள் சபையை நேசிக்க தெரியாதிருந்தால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை நேசிக்கிற நீங்கள் சபையையும் சபையாகிய இந்த குடும்பத்தையும் சபை ஊழியரையும் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மன்னியுங்கள், ஒருவருக்கு அன்பாக இருங்க, சபையை எழுந்து கட்டுங்கள் என்று சொல்லி தேவன் இந்த நாளை அழைக்கிறார். சபையில் 2 விதம் உண்டு. ஒன்று விசிபிள் சர்ச், இன்னொன்று இன்விசிபிள் சர்ச். அதாவது காண்கிற சபை, காணாத சபை. காண்கிற சபை என்று சொல்லும் பொழுது காண்கிற மனிதர்களாக நீங்கள் ஒரு இந்த கட்டடம் தான் காண்கிற சபை. காணாத சபை என்று சொல்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அந்த காணாத சபையிலே நாம் எல்லாரும் அங்கமாக இருக்கிறோம். காண்கிற சபையில் ஒரு இந்த இடத்துல நீங்கள் இருந்தால் இந்த சபையில் அங்கத்தினராக இருக்கிறீங்க. எனவே காணாத சபையாகி அந்த சரீரமாக இயேசுவிலே நாம் எல்லாரும் அவயம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது கர்த்தருடைய பிள்ளைகளே. எனவே கிரேக்க வார்த்தை உங்களுக்கு தெரியும். சபை சர்ச் என்று சொன்னால் எக்லீசியா. எக்லீசியா என்று சொல்லும்போது கால்ட் அவுட் ஒன் என்று அர்த்தம். அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி அர்த்தம். தேவன் இந்த பூமியிலே, இந்த சமுதாயத்திலே, இங்கே வாழ்கிற மக்களிலே உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதை விசுவாசிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. தேவன் தன்னுடைய விலைக்கரையும் செலுத்தி இந்த மனவாட்டியாகிய கூட்டத்தை நம்மை
அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் உண்டு, நோக்கங்கள் உண்டு. எனவே சில நோக்கங்களை மட்டும் உங்களில் நான் வைக்க விரும்புகிறேன் கர்த்தருடைய பிள்ளை. முதலாவது, திருச்சபை என்பது தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம். இட்ஸ் a place of worship. Church is a place of worship. Or church is a worshiping community. ஆராதிக்கிற மக்கள் ஒன்று கூடுகிற ஒரு ஸ்தலம்தான் திருச்சபை. வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2:42. அப்போஸ்தலர் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆதி சபையார் செய்த காரியம் இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளே. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யம் என்ற ஃபெல்லோஷிப்பிலும், கொய்னோனியா, அப்பம் பிக்குதல், பிரெட் பிரேக்கிங் அண்ட் ப்ரேயர், இவைகளில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆதி சபையார் அவள் ஆராதிக்கிற கூட்டமாக இருந்தாங்க. எங்கே ஒரு ஆராதனை இருக்கிறதோ அது எப்பொழுதும் தேவன் அவனுடைய நடுநாயகமாக இருக்கிறார். போதகர் அல்ல, மக்கள் அல்ல, மக்களுடைய அஜெண்டா அல்ல. அங்கே ஆராதிக்கிற ஸ்தலத்திலே தேவன் அவனுடைய நடுநாயகமாக இருக்கிறார். எனவே உங்களுக்கு எனக்கும் ஒவ்வொரு ஆராதனையும் நம்ம ரீசார்ஜ் பண்ணுகிற ஒரு நேரமாக இருக்கிறது. எப்படி ஒரு செல்ஃபோன் சில நேரத்தில் பேசும்போது, ஐயோ என் ஃபோனில் சார்ஜ் இல்லை, ஓடி போய் எங்கேயாவது சார்ஜ் போடுறீங்க. ட்ரெயினில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, சார்ஜர் தேடுறோம். ஏன்னா அந்த சார்ஜ் ஃபோனில் இல்லைன்னா நீங்கள் டிஸ்கனெக்ட் ஆகிடுறீங்க, உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியல. திருச்சபை என்பது நீங்கள் சார்ஜ் பண்ணுகிற ஒரு இடம், உங்களுக்கு சார்ஜ் ஊட்டுகிற ஒரு ஸ்தலமாக திருச்சபை இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சபையானது உங்களை சார்ஜ் பண்ணுகிறது. இங்கே சபை கூடுதலை முக்கியமான காரியமாக இந்த அப்போஸ்தலர் 2:42 முதலாவது சொல்லப்பட்டிருக்கு உபதேசம், டீச்சிங். இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் தன்னுடைய சீடர்களுக்கு உபதேசித்து கொண்டே இருந்தார். நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு சபை உதவுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. அடுத்த ரெண்டாவது காரியம் அந்யோன்யம், ஃபெல்லோஷிப். ஒரு விறகு தனியாக எரியறதுக்கும் 10 விறகு ஒன்றா சேர்ந்து எரியறதுக்கும் வித்தியாசம் உண்டு. எனவே இந்த ஐக்கியம் நாம் ஒன்றாய் சேர்ந்து எரிவதற்கு, அனலாக இருப்பதற்கு அது உதவி செய்கிறது. இந்த ஆதி நாட்கள் இந்த அயன் பாக்ஸ் வச்சுருப்பாங்க, இந்த கறி போட்டு தான் அதை அயன் பண்ணுவாங்க. இப்போ கூட டீ கடைகளில் அந்த நடுவில் கறி போடுவாங்க. பார்த்தீங்கன்னா காலையில் இந்த அயன் பாக்ஸுக்கு கறி போடும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கங்கை தான் எடுத்து போட்டுட்டு அது மேலே நிறைய கறியை போட்டுட்டு அப்படியே ஊதுவார், இல்லாட்டா விசிறி மாதிரி விசிறுவார். அந்த ஒரு கங்கு அந்த முழு கறி கூட்டத்தையும் அப்படியே கங்கா மாற்றிடும். ஆமாம், இந்த சபைக்கு வரும்பொழுது நம்ம கரியாக வருகிறோம். இங்கே பாடுகிற பாடல்கள் தேவ சத்தியம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது நாம் கங்காக மாறுகிறோம், அனல் மூட்டப்படுகிறோம். எனவே ஐக்கியத்தை விட்டு விடாதிருப்போம் கர்த்தருடைய பிள்ளைகளை. கொய்னோனியா, அந்த ஃபெல்லோஷிப் உங்களை கங்காக மாற்றும், கரியாக இருக்கிற நம்மை. அடுத்து சொல்லப்படுற அப்பம் பிக்குதல் என்று சொல்லி கம்யூனியன். நிறைய தேவ பிள்ளைகளை பார்த்தா they used to neglect the ordinance of the church. திருச்சபையினுடைய சில சடங்குகளை, வேதத்தின் அடிப்படையில் சடங்குகளை நான் சொல்லுகிறேன், மனிதர்கள் உண்டாக்கிய காரியங்கள் அல்ல. முதலாவது தேவன் சொன்னது ஞானஸ்தானம், அடுத்து தேவன் சொன்னது அப்பம் பிக்குதல். நிறைய பேர் அதை அசட்டையாக எண்ணுவதுண்டு. ஒரு நாள் அப்படி நினைக்காதீங்க. ஏன்னா பழைய ஏற்பாடு காலத்தில் அந்த சில காரியங்கள் அந்நிய நெருப்பை கொண்டு வந்த பொழுது நிறைய மரணம். தேவன் சில நியமங்களை நியமித்திருக்கிறார். அது குடும்பத்தில் இருக்கட்டும், இயற்கையில் இருக்கட்டும், அவருடைய நியமங்கள். ஸோ தி ஆர்டினன்ஸ் ஆஃப் சர்ச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஞானஸ்தானம் உங்கள் பிள்ளைக்கு குறிப்பிட்ட டைமில் கொடுக்கணும், கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அடுத்து திருச்சபையினுடைய அங்கத்தினாய் பிள்ளையை சேர்க்கணும், ஒரு கிறிஸ்தவ திருமணம் பண்ணணும், அப்பம் பிக்குதலில் பங்கெடுக்கணும். இது நமக்கு நியமிக்கப்பட்ட காரியங்கள். அந்த ஆதி சபையார் பார்த்திங்கன்னா அவங்க வீடுகள் தோறும் அப்பம் பெற்றதாக வேதம் சொல்லுகிறது. எனவே நாம் அதான் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே, மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம நற்கரணை கொடுக்கிறோம். அதை நீங்கள் நான் மிகவும் பக்தியாய் வைராக்கியத்தோடு, பக்தி வைராக்கியத்தோடு அதை பின்பற்றுவோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுப்போம். அடுத்து ஞானஸ்தானம். இங்கே வேதம் சொல்லுகிறது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாய். திரியேக தேவன் ஆனால் ஒருவராய், ஒருவர் திரியேக தெய்வமாய் செயல்படுகிறார்.
ஞானஸ்தானம் தேவன் நியமித்த ஒன்று. அதற்கு முதல் அடையாளமாக அவரே அதை எடுத்துக்கொண்டார். நிறைய பேர் வலது பக்கத்து கல்ல ஞானஸ்தானம் எடுத்தானான்னு கேட்கக்கூடும். அவனுக்கு நேரம் இல்லை, அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அந்த கடைசி தருணத்தை அவன் பயன்படுத்தி கொண்டார். நீங்கள் அப்படி இருக்க விரும்புகிறீங்களா? உங்களுக்கு கடைசி தருணம் வேணுமா? இல்லை, கிருபையின் காலத்தை பயன்படுத்தி கொள்ளலாமே. 12லேருந்து ஒரு 15 வயசுக்குள்ளே உங்கள் பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்துடணும். அப்போ குழந்தையில் நீங்கள் டெடிகேட் பண்ணுங்கள், பிரதிஷ்டை பண்ணுங்கள். தாய் தகப்பன் முன்னாடி வந்து ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணுங்கள். இந்த பிள்ளைய கிறிஸ்தவ சத்தியத்திலும் ஆண்டோடைய வழிகளை நடத்துவேன் அப்படின்னு உங்களை டெடிகேட் பண்ணுறீங்க. அதுதான் டெடிகேஷன். 13 வயசில் அந்த பிள்ளை மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே இது திருச்சபையுடைய ஆர்டினன்ஸாக இருக்கிறது. இந்த ஞானஸ்தானம் நான் அதை சீரியஸாக கடைப்பிடிப்போம், அதை எடுப்போம், அதை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா ஜெபம் பண்ணுதல். ஆதி சபையார் அடுத்து அவங்க செய்த காரியம் ஜெபம் பண்ணுதல். இன்றைக்கி சபையில் ஜெபிக்க வாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் கூட வந்தவங்க கிடையாது. ஒரு நாள் கூட உபவாச ஜெபத்து வந்தவங்களுக்கு வராமல் இருக்கிறீங்க. அப்படி இருக்கவே கூடாது. நீங்கள் இன்றைக்கி வீட்டில் இருக்கிறீங்களா, கம் டு த சர்ச். நீங்கள் அந்தமானில் பார்த்தீங்கன்னா 6 to ஒரு 7 மணி வரை சபையை திறந்து வச்சுருப்பாங்க. அதே போல் திருநெல்வேலி பக்கம் அந்த நான் சாயர்புரம் உடன்குடி பகுதியில் படித்தேன். காலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆல்டரில் பாஸ்டர்லாம் வந்து நடத்த மாட்டார், அவங்களே தனிப்பட்ட முறையில் ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. சபை எப்பயும் திறந்துருக்கும், அங்கே எப்பயும் அங்கே செக்ஸ்டன் இருப்பாங்க. அவங்க வீட்டில் ஜெபம் பண்ணுவாங்க, காலையில் ஆனால் சர்ச்சில் ஜெபம் பண்ணி தான் அவங்க போவாங்க. நிறைய பேர் பழக்கம் உண்டு. கள்ளக்குறிச்சியில் கூட அங்கே காலையில் செக்ஸ்டன் காலையில் சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போவார் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஜெபம் உங்கள் வாழ்க்கையின் உயிர் நாடியாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஜெபிக்கலைன்னா ஆவிக்கிற வாழ்க்கையில் நம்ம செத்துட்டோன்னு அர்த்தம். உபவாசிக்கு நம்ம சுவாசம் இல்லைன்னு அர்த்தம். ஜெபம் பண்ண நான் சொன்னேன், ஜெபம் என்பது ஒரு கம்யூனிகேஷன். உங்கள் பிள்ளைகிட்ட நீங்கள் பேச முடியலன்னா ஏதோ உங்களுக்கும் பிள்ளைக்கு இடையில் இருக்கிற மாதிரி தேவனுக்கும் உங்களுக்கு இடையில் ஏதோ பிரச்சனை இருக்குது, அதை சரி செய்யுங்க, மன்னிங்க, ஒரு ஆண்டோட அறிக்கை செய்யுங்க, அதை விட்டுடுங்க. ஆண்டவரே இருதயத்தை உங்களுடைய ஆவினால் நிரப்போன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி ஜெபம் பண்ண ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். சபையில் கூடி ஜெபம் பண்ண வாங்க. நான் வீட்டில் நல்லா ஜெபம் பண்ணுறேன், அது தனி விறகு எரிவதை போல. உபவாச ஜெபம். மற்ற எல்லாத்துக்கும் நம்ம வர்றோம்ல, ஏன் உபவாச ஜெபத்துக்கு வரக்கூடாது? வீட்டில் இருக்காதீங்க. அந்த நாளில் நீங்கள் வீட்டில் இருந்தீங்க, அது ஆசீர்வாதமே உங்களுக்கு இல்லை. உங்களை நம்பி ஊழியர் அந்த நாளில் இருக்கிறாரு, நேரத்தை செலவழிக்கிறாரு, மக்களை கூப்பிட்டுருக்கிறாரு. ஒருவேளை இன்றைக்கி ஆகாரம் கூட ஆயத்தம் பண்ணுறோம், வந்து ஜெபிங்களேன். என்ன குறைஞ்சி போகிறோம் நம்ம? ஒரு 2 மணி நேரம் தானே. சனிக்கிழமை அநேகருக்கு லீவு தானே. வீட்டில் உட்காந்து துவைக்கிறது, வறுக்கிறது, பெருக்கிறது, துடைக்கிறது, அது சாகிற நாள் வரை செஞ்சு தான் ஆகணும். சரியா? ஒரு 2 மணி நேரம் ஆண்டவருக்காக கொடுப்பேன், நாம் குறைந்து போகவே மாட்டோம். நான் ஊழியக்காரர் ரொம்ப கவலையாக தான் சொல்கிறேன், ஒரு அதிகாரத்தோடு நான் சொல்கிறேன். நீங்கள் இதை எடுத்துக்கோங்க தயவுசெய்து. எவ்வளோ காலம்தான் துவைச்சிக்கிட்டும், பொறிச்சிக்கிட்டும், அவிச்சிக்கிட்டும், வீட்டை தொடச்சிக்கிட்டுமே இருப்பீங்க. ஏன் தேவனுக்கு நேரம் செலவழிக்கக்கூடாது? காரணம் சொல்கிறவங்க சோம்பேறி. யார்? ஜெபத்துக்கு ஏன் வரலன்னு நாங்கள் காரணம் சொன்னாங்க, அவங்க யார் சொல்லுங்கள்? சோம்பேறி. லேசி பீப்புள் ஒன்லி சே எக்ஸ்கியூசஸ். ஒன்லி த லேசி பீப்புள் சே எக்ஸ்கியூசஸ். நீங்கள் சோம்பேறின்னு அர்த்தம் எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு உட்காந்துருந்தா. ஏன்? ஒரு கல்யாணத்துக்கு போனால் முந்தின நாளே துவைச்சிடுறீங்க, ஒரு கல்யாணத்துக்கு போனால் முந்தின நாள் வீடை துடைச்சிடுறீங்க, முந்தின நாள் சாப்பாடு ரெடி பண்ணுறீங்க. நாளைக்கு உபவாச ஜெபம் பத்திரிக்கையில் போட்டார் பாஸ்டர், ஏன் அதுக்கு முந்தின நாளே செய்யக்கூடாது? நிறைய பேர் சென்னையில் சொல்லுவாங்க, தண்ணி வரல பாஸ்டர். உங்களுக்கு தெரியாதா? வெள்ளிக்கிழமை தண்ணி வந்துச்சுல்ல, எடுத்து வைக்கலையா கேட்போம். நான் தஞ்சாவூரில் அப்படி சொல்லுவாங்க, குளிக்காமல் கூட ஓடி வந்துடுவாங்க ஜெபத்துக்கு சில நேரத்தில். ஏன்னு சொன்னால், இல்லாட்டி நீங்கள் கேட்பீங்களே பாஸ்டர் அப்படி சொல்லி. தயவுசெய்து நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கோங்க, ஜெபம் பண்ணுங்கள். 10 நிமிஷத்தில் ஆரம்பித்து ஒரு அரை மணி நேரமாக ஜெபம் பண்ணுங்கள். ஜெபிக்கும் பொழுது சத்துரு உங்களை நெருங்க முடியாதுங்க. தேவனுடைய வல்லமை உங்களுக்கு கோட்டையாக வந்து நிற்கும். போராட்டம் வரும், வராமல் இல்லை, ஆனால் ஜெயிப்பீங்க நீங்கள், இல்லாட்டா தோற்றுருவீங்க. எனவே அந்த ஆதி சபையார் உயிருள்ள சபையாக இருந்த காரணம் ஜெபம். இன்றைக்கி ஜெபிக்க முடியலன்னா செக் பண்ணுங்கள். எனவே ஆதி சபையார் அங்கே ஆராதிப்பதில், உபதேசத்திலும், அந்யோன்யத்திலும், அப்பம் பிக்குதிலும், ஜெபமணியிலும் உறுதியாக தரித்திருந்தாங்க. 2வது திருச்சபையுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், திருச்சபை கற்பிப்பதிலும் சீடரை உருவாக்குவதில் ஈடுபடணும்.
திருச்சபை அங்கே மத்தேயு 28 ஐயா வாசித்தாங்க இன்னைக்கு 19லேருந்து 20. அங்கே சொல்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்கள் ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பருந்தும் சகல நாட்கள் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன். அடுத்து திருச்சபையின் நோக்கம் என்ன என்று சொன்னால், கற்பிப்பதிலும் சீடர்களை உருவாக்குவதை ஈடுபடணும். இன்றைக்கு நிறைய கான்வெர்ட்ஸ் இருக்கிறாங்க, ஆனால் சீடர்கள் இல்லை. அங்கே 2 தீமோத்தேயு 3:16-17 சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 3:16-17 சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவர்களாய் இருக்கிறது. ஸோ ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லும் பொழுது அவர்கள் உபதேசத்தை கேட்கணும். நிறைய பேர் அந்த பிரசங்க நேரத்தில் தான் எந்திரிச்சு வெளியே போவீங்க, அதை அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி போகும்போது நீங்கள் வளரவே மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் வேதத்தை படிக்கிற சிலது உங்களுக்கு புரியலை. சபையில் சொல்கிற அந்த உபதேசம் வாரம் முழுவதும் அசை போடுங்க. சபையில் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணுங்கள், வேதத்தை கற்றுக்கோங்க. ஏதோ திங்கிறதுக்கும் தூங்குறதுக்கும் இந்த பூமியில் வாழலை. நாம் ஆவிக்கிற வாழ்க்கையில் வளரும்படியாய் தேவன் நம்ம இந்த சபையில் உண்டாக்கி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே சொல்லுகிறது உபதேசம் சபையார் கேட்கணும். அடுத்த சீடர்களாய் மாறணும். சீடர்கள்னால் யார்? குணங்கள் மாற்றப்பட்டு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது தான் சீடர். 12 அப்போஸ்தலர் ஆண்டவர் அழைக்கும் பொழுது அதில் கோவக்காரங்க, முந்திரி கொட்டை, மதலிக்கிறவங்க, சந்தேகப்படுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை திரும்ப அவர் உயிர் தெழுந்த பின்பு அவருடைய சுபாவங்கள் மாறிற்று. அவர்கள் சீசர்களாய் மாறினார்கள், கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார்கள். சீடன் என்று சொல்கிறவன் கிறிஸ்துவை தரித்து கொள்கிறான். அவனுடைய குணாதிசயங்களே மாற்றங்கள் உண்டாகிறது. முந்தி கோவப்பட்டோம், இப்போ இல்லைங்க. முந்தி ஒருவேளை திருடணும், இப்போ இல்லைங்க. முந்தி பொய் சொன்னோம், இப்போ இல்லைங்க. இதுதான் சீடத்துவத்தின் காரியமாக இருக்கிறது. மாற்றம், ரிப்பண்டன்ஸ். நீங்கள் கான்வெர்ட்டாக மாறுவது மட்டுமல்ல. ஒருவேளை இன்றைக்கு நான் ஒரு கான்வெர்ட், அது முக்கியம் இல்லை. நான் சீடனாய் மாறுவதற்கு திருச்சபை உதவி செய்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி ஒரு குழந்தை வளருவதற்கு பால் உதவி செய்கிறது போல இந்த உபதேசங்கள் நீங்கள் விசுவாசத்தில், நானும் விசுவாசத்தில் வளர உதவி செய்கிறது. அப்படி நீங்கள் உபதேசத்தை கேட்கலன்னா யூ வில் பி எ இம்மெச்சூர் கிறிஸ்டியன். நீங்கள் வளர்ச்சி அடையாத ஒரு கிறிஸ்தவனாக இருப்பீங்க. உபதேசம் கேட்க கேட்க தான் நான் வளருவோம். எப்படி ஒரு குழந்தை பாலை பருக பருக தான் வளருவது போல. எனவே பிள்ளைகளை சண்டே கிளாஸுக்கு அனுப்புங்க, யூத் மீட்டிங் அனுப்புங்க. நீங்கள் ஆண்கள் பெண்கள் ஐக்கியங்களை கலந்து கொள்ளுங்கள். வாரத்தில் ஒரு நாள், அது சில மணி நேரம். 8:30 வரீங்களா, 11:00 நான் வெளியே அனுப்ப முயற்சிக்கிறோம். அதனால் நேரத்தை ஆண்டவருக்கென்று கொடுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, சீசர்களை உருவாக்குவது, அடுத்து கற்றுக் கொடுப்பது சபையின் வேலையாக இருக்குது. 3வதாக திருச்சபை ஒரு அன்பு காட்டுகிற இடமாகவும் பராமரிக்கிற ஸ்தலமாகவும் இருக்கணும். வேதம் சொல்லுது அன்பு காட்டுகிற இடமாகவும் ஒரு பராமரிக்கிற ஸ்தலமாக இருக்கணும். அங்கே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 44 45 வரை வீட்டில் படிங்க. அன்றைக்கு அங்கே விதவைகளையும் அந்த சபையில் இருந்தவர்களையும் அங்கே ஆகாரம் கொடுத்து பராமரிக்கிறாங்க. அடுத்து யோவான் 13:34-35 சொல்கிறது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவர் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவர் ஒரு அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஸோ அன்பின் ஸ்தலமாக திருச்சபை இருக்கட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி அன்பு காட்டுற இடமா இருக்கணும். நம்ம சில நேரங்களில் எடுத்தெறிந்து பேசுவதோ, சில கோபித்து கொள்வதோ, காரியங்களை அவாய்ட் பண்ணுவது நல்லது. ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா சில அந்நியர்கள் உள்ளே வருவாங்க. ஒரு அவங்க நம்ம கூட ஆகாரம் சாப்பிட விரும்பலாம், இல்லை ஏதோ ஒரு உதவி கேட்குறாங்க. அந்நியரை உபசரிக்க நாம் மறவாது இருக்க வேண்டும். தேவனுடைய அன்பை இன்றைக்கு பிரசங்கம் மட்டும் இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய செய்கையினாலும் ஆண்டவரை வெளிப்படுத்த வேதம் அழைக்கிறது. இங்கே நான் வாசித்த மத்தேயு 25 ஆரம்பத்தில் சில பேர் நீங்கள் வரலை, அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சமுதாய பணி போட்டிருக்கு. உள்ள இன்றைக்கு சபையில் அந்த சமுதாய பணிலாம் செய்தால் ஆவிக்குரிய வாழ்க்கை குன்றி போகும் என்று சொல்லி எல்லா இந்த சமுதாய பணிகளை
இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஆர்கனைசேஷன் எடுத்துக்கொண்டது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோசியல் ஒர்க்கு தனி ஆர்கனைசேஷன் இருக்குது, கம்பேஷன், அப்புறம் வேர்ல்டு விஷன், இவங்கெல்லாம் செய்கிறாங்க. அடுத்து மெடிக்கல் ஒர்க், நாம் கூட மெடிக்கல் காலேஜ், அது மட்டும் இல்லை ஹாஸ்பிட்டல்ஸ் நாம் வைத்திருக்கிறோம். அடுத்து எஜுகேஷன், சமுதாயத்தில் கற்றுக் கொடுக்குற காரியம், நம்மளுக்கும் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் உண்டு. அடுத்து ஆர்ஃபனேஜ், அனாதை இல்லங்கள் நமக்கு சென்னையில் வச்சுருக்கிறோம். அடுத்து இதை போல் நிறைய, இந்த கோரார், இப்படி நிறைய ஆண்டவர் சொன்ன சமுதாய பணிகளை இன்றைக்கு சபையை தாண்டி அநேக செய்கிறாங்க. எனவே சபை ஒருவேளை சமுதாய பணிலாம் செய்யலை நீங்கள் நினைக்க வேண்டாம். அதை தனிப்பட்ட முறை இப்போ எஜுகேஷன் என்று சொல்லும்போது அதில் ஸ்பெஷலிஸ்ட் தேவைப்படுகிறது, மெடிக்கல் என்று தேவைப்படும், அது ஸ்பெஷலிஸ்ட் தேவைப்படுகிறது. அதே போல் சோசியல் ஒர்க், இன்றைக்கி MSW படிச்சிருந்தால் அது சோசியல் ஒர்க். அதனால் இந்த காரியங்களை இன்றைக்கு சபையோடு சேர்ந்து பல ஆர்கனைசேஷன் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டோட நாமம் மையப்படுவதாக. இதெல்லாம் திருச்சபையுடைய பணியாக இருக்கிறது. ஏர்லி மெத்தடிஸ்ட் மூவ்மெண்ட், நம்முடைய மெத்தடிஸ்ட் முதல்ல சபையாக உருவாகலை. உங்களை தெரிஞ்ச இருக்க இட் வாஸ் அ மூமெண்ட், ஒரு ஏக்கமாக இருந்தது, ஒரு மறுமலர்ச்சி ஏக்கமாக இருந்தது. அதில் அப்போ ஜான் வெஸ்லியா பார்த்தீங்கன்னா, ஹி ஆர்கனைஸ் சொசைட்டிஸ் டு கேர் ஃபார் விடோஸ், ஆர்ஃபன்ஸ் அண்ட் பிரிசனர்ஸ். அவர் அந்த சமயத்திலேயே விதவைகளுக்காகவும் அனாதை பிள்ளைகளுக்காகவும் பிரிசனர்ஸ்க்காகவும் நிறைய சொசைட்டி உருவாக்கி இருந்தார். அன்றைக்கு நிலக்கரி சுரங்கங்களில் வேலை பார்த்த மக்கள் மத்தியில் நிறைய டியூஷன் சென்டர்லாம் நடத்தினார் ஜான் வெஸ்லி அவர்கள். அந்த இடங்களில் போய் அவர் பிரசங்கம் பண்ணார். சமுதாயத்தில் கஷ்டப்படும் உதவிகளை அவர் உருவாக்கினார். எனவே நம்முடைய திருச்சபை ஒரு அன்பின் இடமாகவும் ஒரு சமுதாய பணிகளை செய்கிற இடமாகவும் சபை விளங்குகிறது. கடைசியாக கர்த்தருடைய பிள்ளைகளே, திருச்சபை என்பது எதிர்காலத்துக்காக ஊழியர்களை ஆயத்தப்படுத்தி அனுப்புகிற ஸ்தலமாக இருக்கணும். திருச்சபை என்பது பிற இடங்களுக்கு, பிற மக்கள் மத்தியிலே, பிற ஜனங்களுக்கு ஊழியர்களை அனுப்புகிற ஒரு சபையாக இருக்கணும். நிறைய நான் சொன்னேன், ஏற்கனவே சொல்லியிருக்க ராமாபுர சபை கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் இன்றைக்கு ஊழியராக இருக்கிறாங்க. ரவன் ஜேம்ஸ் ஐயாலாம் என்னுடைய நான் ராமாபுரத்தில் ஊழியம் செய்யும்போது இருந்தவர்கள். அதே போல் ரவன் ஆரோக்கியநாதன், நிறைய பேர் டக்குன்னு நான் சொல்கிறேன், ரவன் வினோத் ராஜன், ரவன் ஜான்சன், இவங்கெல்லாம் ராமாபுரம் மெத்தடி திருச்சபையை சேர்ந்தவர்கள். நம்முடைய சபையிலேருந்து ஒரு ஊழியர் எழும்பட்டுமே, இல்லை எதிர்கால வாலிபர்கள் இருக்கிறீங்க, இல்லை ஊழியர்களை நம்முடைய சபையை அனுப்பணும், ஊழியர்களை ஆயத்தப்படுத்தணும். அங்கே அப்போஸ்தலர் மத்தேயு 28 தான் சொல்லுகிறார், புறப்பட்டு போங்க, சீசராக்குங்க, ஞானஸ்தானம் கொடுங்க, போதகம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலர் 1:8 யாராச்சும் வாசிக்கிங்களா? அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவி உங்களை ரொம்ப வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 1:8 எல்லாம் சேர்ந்து வாசிக்கணும் இல்லாட்டி நன்றி. அடுத்து திருச்சபையுடைய பொறுப்பு என்ன? ஊழியர்களை உண்டாக்கி அனுப்பணும் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்ல, நீங்கள் பலனடைந்து பரிசுத்தாவி வரும்போது எருசலேமில், அது உங்கள் சொந்த இடத்துல, யூதேயாவில் பக்கத்தில், அடுத்து சமாரியாவில், இன்னும் அதுவும் பக்கத்தில், அடுத்து பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஊழியம் என்பது லோக்கல் அஸ் வெல் அஸ் குளோபல், அகில உலக ஊழியம். இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி நம்முடைய வாலிபர்கள் போட்ட அந்த பாடல் அகில உலகம் முழுவதும் போயிருக்கு இல்லை? அதே சமயத்தில் லோக்கல் நமக்கும் அது பிரயோஜனமாக இருக்குது. ஊழியம் என்பது இன்றைக்கு விஸ்தாரமாக்கப்பட்டிருக்கிறது. எந்த விசுவாசியும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளும் முதலாவது தன்னுடைய வீட்டில், அடுத்துடைய வேலை ஸ்தலத்தில், அடுத்த சமுதாயத்தில் நீங்களான சாட்சியாக இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அடுத்து நற்செய்தியை சொல்லுகிறது என்பது வார்த்தையினால் மட்டுமல்ல, நம்முடைய செய்கையினாலும் இன்றைக்கு அறிவிக்க அழைக்கப்படுகிறோம். ஒரு கப்பல், நிறைய பேர் நீங்கள் யாரும் உள்ளே போய் பார்த்துருக்கீங்களா? கப்பல் நீங்கள் ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா போய் பாருங்கள். ஓஎம் கப்பல் அடிக்கடி சென்னைக்கு வந்துச்சு முந்தியெல்லாம். அப்போ நாங்களாம் போய் பார்த்தோம். அது போக நாங்கள் அந்தமான் போகும்போது கப்பலில் தான் போயிருக்கிறோம். அது 13-14 மாடி கப்பலாக அது இருக்கும். அந்த கப்பலை கொண்டாந்து கரையில் சேர்த்து கட்டியிருப்பாங்க. போட்டுகள் இருக்கும், வெஹிக்கிள் ஃபெரி என்று சொல்லியெல்லாம் அந்தமானில் உண்டு. அதுபோக பேட்டில் ஷிப், அந்த துப்பாக்கி ஏந்தின பெரிய பெரிய டேங்குகள் பொருத்தப்பட்ட கப்பல்களும் அந்தமானில் கரையில் இருக்கும். ஆனால் அந்த கப்பல் கரையிலே இருந்தால் பிரயோஜனம் உண்டா? அது கரையிலே இருப்பதற்காக மட்டும் அந்த கப்பல் உண்டாக்கப்படவில்லை.
அந்த கப்பல்கள் கடலிலே பிரயாணப்பட்டு அநேக புயல் வெள்ளங்களை சந்தித்து அது செய்ய வேண்டிய கடமையை செய்யும்படியே உண்டாக்கப்பட்டது. ஒருவேளை அந்த கப்பல் கரையிலேருந்து சேஃபாக இருக்கும், ஆனால் அதற்காக உண்டாக்கப்பட்டதல்ல கப்பல். ஒரு கப்பலுடைய விலை 500 கோடியிலேருந்து 1000 கோடி வரை இருக்குது. இப்போலாம் நிறைய விலை ஆகிப்போச்சு ஒரு கப்பலுடைய விலை. அதே போல் கர்த்தருடைய பிள்ளைகளே, சபை என்பது இல்லாவிட்டால் விசுவாசி என்பது சபையில் ஆராதிப்பதற்கு மட்டும் நம்முடைய நோக்கம் அல்ல. நம்ம பிரயாணம் பண்ணணும், நம்ம போகணும், அறிவிக்கணும். நம்முடைய வீட்டில் அண்டை இலத்தார் நம்ம சுற்றி இருக்க ஜனங்கள் ஒருவேளை கரையில் இருப்பது அந்த கப்பலுக்கு சேஃபு, ஆனால் அதற்காக உண்டாக்கப்படவில்லை. சபையிலே ஆராதித்து கொண்டிருப்பது, சபையிலேயே அடங்கியிருப்பது சேஃப் தான், ஆனால் அதற்காக நீங்கள் நானும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் குவாலிஃபைடு ஆனோன்னு அறிவிப்பேன்னு சொல்லி. அப்படி ஆண்டவர் யாரையும் அழைக்கலை. அவர்களை அழைத்து அவர்களை குவாலிஃபை பண்ணினார். உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க அறிவிக்க நீங்களும் நானும் பக்குவப்படுகிறோம். எனக்கு ஆரம்பத்தில் வந்த பொழுது எனக்கு ஊழியங்கள் ஒன்றுமே தெரியாது. தேவன் ஒவ்வொரு நாள் நடத்துகிறார். சபை மக்களை கொண்டு என்னை உருவாக்குகிறார். சக விசுவாசிகளை கொண்டு என்னை உருவாக்க, சக ஊழியர்களை கொண்டு என்னை உருவாக்குகிறார். எனவே நான் நல்லானோன்னு சாட்சி சொல்லுவேன், ஊழியம் செய்வேன் இல்லை. நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில், வேலை ஸ்தலத்தில், உங்கள் சுற்றியுள்ள வீடுகளில் சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் உங்களை இங்கே ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே. எனவே திருச்சபை என்பது ஆராதிக்கிற ஸ்தலம். திருச்சபை என்பது கற்பிக்குதலுக்கும் சீடலை உருவாக்க ஸ்தலமாக இருக்கிறது. திருச்சபை என்பது அன்பு காட்டுகிற, அடுத்து பராமரிக்கிற ஸ்தலமாக இருக்கிற, அடுத்து திருச்சபை என்பது ஊழியர்களை உருவாக்கி அனுப்புகிற ஸ்தலமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த நோக்கங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்மை மறுபடியும் தேவனுக்கு அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, நான் செபிப்பதில் உபவாசிப்பேன், அப்பம்புக்கெல்லாம் நான் பங்கெடுப்பேன், உம்மை பற்றி மற்றவருக்கு நான் அறிவிப்பேன், மேல் என்னுடைய உம்மோடு நான் நேரம் செலவழிப்பேன். தீர்மானம் பண்ணுவீங்களா? உங்களை தேவனுக்கு என்று அர்ப்பணிப்பீர்களா? திருச்சபை தேவனுடைய நித்திய உடன்படிக்கை, இது குட்டி பரலோகம், இது தேவனுடைய திட்டம். சொல்கிறார், என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் இதை மேற்கொள்வதே இல்லை. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சபையின் ஊழியங்களை கட்டி எழுப்புங்க. சபையை இடிக்கிற காரியங்கள் வரும் பொழுது ஓடி விடுங்க. ஐயோ, ஆண்டவர் சபையை கட்ட சொல்லியிருக்கிறார், நான் இதனுடைய கட்டுமானத்திற்கு நான் உதவிகளை செய்வேன் என்று சொல்லி சபை வளர்ச்சிக்கு நீங்கள் நான் செயல்படும் பொழுது சபை நித்திய காலமாய் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அவருடைய சபையை கட்டுகிற உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புவார். ஒரு தம்பி, அவர் தன்னுடைய மாமன் மகளை அவர் திருமணம் பண்ணினார். இவர் நிறைய பட்டணத்திலே வாழ்ந்தவர். அவருடைய மாமன் மகளோ கிராமத்திலே வளர்க்கப்பட்ட ஒரு பெண். அவர் ஒரு முறை தன்னுடைய பட்டணத்தில் உள்ள ஒரு எக்ஸிபிஷனுக்கு தன்னுடைய மனைவியை அழைத்து சென்றார். அந்த எக்ஸிபிஷனில் உங்களுக்கு நிறையா தெரியும், ராட்சச வீல், அந்த ஜெயண்ட் வீல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் போனாங்க. அதுக்கு நிறைய பெரிய ஊஞ்சல் இருந்துச்சு, அதெல்லாம் அவங்க ஆடினாங்க. நிறைய கடைகள் அங்கே நிறையா வாங்கி சாப்பிட்டாங்க. அடுத்து அங்கே இந்த கார் ரேஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் 2 பேரும் பங்கெடுத்தாங்க. எல்லாம் முடிஞ்சு இப்போது வீட்டுக்கு போகிற நேரம் தன்னுடைய மனைவியை பார்த்து கேட்டார், அம்மா உனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சா, இல்லை நல்லா இருந்துச்சான்னு கேட்டார் அவர். அப்பொழுது அந்த அம்மா ரொம்ப சந்தோஷமாக, எல்லாம் சூப்பருங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனால் ஒரு இடத்துல பாருங்கள் ஒரே புகை, டப்ப 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 டப்பன்னு ஒரே சத்தம், அது மட்டும்தாங்க எனக்கு பிடிக்கலன்னு அவங்க சொன்னாங்க. அப்போ தான் அந்த புருஷன் சொன்னார், அம்மா நீ பார்த்தியே அவ்வளோ பெரிய அந்த எக்ஸிபிஷன், அதெல்லாம் ஓடுறதுக்கு அந்த ஜென்ரேட்டர், அந்த டப்ப டப்பன்னு சட்டம் போட்டுன்னா ஜென்ரேட்டர், அங்கேருந்து தான் ஏன் பவர் கிடச்சிச்சு, அதை வச்சு தான் எல்லாம் ஓடுது, அது சத்தம் போடலைன்னா ஒன்றுமே நடக்காதுன்னு சொன்னார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் எல்லாம் நடக்கலாம், ஆனால் பவர் ஸ்டேஷன் இஸ் த சர்ச். திருச்சபை என்பது உங்களுக்கு பவர் உண்டாக்குகிற, உங்களை உருவாக்குகிற எல்லா ஊழியத்தினுடைய ஆணிவேராக இருக்கிறது. தேவன் சபையை ஸ்தாபித்து கொண்டிருக்கிறார், கட்டி எழுப்புகிறார். நீங்கள் நான் சபையை கட்டுகிற வேலையில் ஈடுபடுவோம். சபையை கட்டும் பொழுது தேவன் உங்களை கட்டி எழுப்புகிறார். சபையின் காரியங்களிலே நீங்கள் முடிந்த அளவு அதில் பங்கெடுங்க. உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கட்டும். ஜெபிக்க ஓடி வாருங்கள். சபையை நேசிங்க. இயேசுவை நேசிக்க தெரிஞ்ச உங்களுக்கு சபையை நேசிக்க தெரியட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் தகப்பனே, மகிமையின் ராஜாவை, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, திருச்சபையினுடைய பணிகளை குறித்து நாங்கள் கேட்டோம் அப்பா.
ஆண்டவரே, இதை ஒரு கட்டளைக்குள், ஒரு காரியத்துக்குள் அடக்க முடியாத ஆண்டவரே. இது நித்திய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீர் விளக்கரையும் செலுத்தி சபையை மீட்டெடுத்திருக்கிறீர். எங்களையெல்லாம் நாங்கள் ஒன்றாய் வாழும்படியாய், ஒன்றாய் கூடி ஜெபிக்க ஆராதிக்க இங்கே ஒன்றாய் சேர்த்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த சபை நித்திய காலமாய் உடைய வருகை மட்டும் ஆண்டவரே, இதில் அன்பிலும் ஐக்கியத்திலும் வளர்ந்து தேர இந்த சபையை கட்டி எழுப்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். வந்த உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்ததுக்காய் நன்றி. கிறிஸ்து இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.